ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா சொரக்காய் கூட்டு தாங்க. சூப்பராக பண்ணலாங்க இந்த ரெசிபி. இப்போ வாங்க நம்ம சொரக்காய் கூட்டு டேஸ்ட்டாக பண்ணலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கப் அளவு பாசிப்பயிரை 15 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4-5 பல் வெள்ளைப்பூடு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம சொரக்காய் தேவையான அளவு எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போவே இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் சேர்த்துக்கிறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு. அதில் இருக்கிற தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அந்த காய் இதில் மட்டும் குறகுறப்பாக நம்ம கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், குறகுறப்பாக கடைஞ்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு தாளிப்புக்கு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வேகமாக நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த சுரக்காய் கடையில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கடைஞ்சிருக்கிறோம், அதனால கொஞ்சம் கெட்டியாக சூப்பராக இருக்கும். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம சுரக்காய் வேக வச்ச தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து கொதி வரட்டுங்க, வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அவ்வளோதாங்க, சொரக்காய் கூட்டு ரெடிங்க. சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணியாச்சுங்க. நல்லா 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க, சொரக்காய் கூட்டு ரெடிங்க. சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணிடலாங்க. அந்த ரெசிபி எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அந்த மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸு எதில் வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒயிட் ரைஸ்க்கு மெயினாக சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கு தாங்க இதை காம்பினேஷனாக வச்சுருக்குறோம். அப்படியே கொஞ்சம் சாதத்தை எடுத்து அந்த கூட்டை வச்சு தின்னு பாருங்கள். டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இனி ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். பா